சுமார் 4500 கோடி மணல் கொள்ளையின் மூலமாக திமுக அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஊழல் செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகி தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கும் நடைபெற்று வருகிறது. இறுதி தீர்ப்பின் பொழுது 14 கலெக்டர்களும் திமுகவின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் வசமாக சிக்கியுள்ளதாக செய்திகளை நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தமிழகத்தில் தண்ணீர் வராமல் இருப்பதற்கும் இவர்கள் மணலை கடத்துவதற்கும் நேரடியான சம்பந்தம் இருக்கிறது என்பது தற்பொழுதுதான் தெரிய வந்திருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இவர்கள் கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து தண்ணீரை திறப்புவதற்கு நாங்கள் கோரிக்கை வைப்போம் என்று திமுகவினர்கள் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். ஆனால் தண்ணீர் திறந்துவிட்டால் மணலை அள்ள முடியாது என்பதுதான் இவர்களது நோக்கம். ஆகையால் தான் இவர்கள் நேரடியாக மற்ற மாநிலங்களில் நீர் திறப்புவதற்கு எந்த ஒரு வாக்குவாதமோ அல்லது பரிந்துரையோ மத்திய அரசிடம் இதுவரைக்கும் செய்யவில்லை என்பது தற்பொழுதுதான் தெரிய வந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார். உண்டகம் வீட்டிற்கே இரண்டகம் செய்யும் பழமொழி துரைமுருகன் அவர்களுக்கு கச்சிதமாக பொருந்தும். கிட்டத்தட்ட சட்டத்திற்கு விரோதமாக மணல் குவாரி மற்றும் விற்பனை விவகாரத்தில் 4500 கோடி சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை செய்ததாகவும் உயர் நீதிமன்றம் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள முக்கியமான மணல் குவாரிகள் அரசு நிர்ணயம் செய்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி சட்டவிரோதமாக விற்பனை செய்துள்ளதாகவும் மணல் ஒப்பந்த குவாரிகளில் கிடைக்கக்கூடிய வருமானம் மூலம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாகவும் தற்பொழுது வழக்கும் எழுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் சம்மன் அனுப்பியது. இதை ரத்து செய்ய கோரி தமிழக அரசின் பொதுத்துறை நீர்வளத்துறை செயலாளர் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் ஆட்சியாளர்கள் இணைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கானது தற்பொழுது அதிகரித்து கொண்டே செல்கிறது. வழக்கின் விவரங்கள் அனைத்தும் கடைசியாக தமிழக அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்தான் முக்கிய குற்றவாளி என்று தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த வழக்கானது இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்துள்ளது. தமிழக மக்கள், விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுவதற்கு காரணமாக இருந்த துரைமுருகன் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினால் இதுபோன்ற தவறுகளை மற்ற நபர்கள், மற்ற அமைச்சர்கள் செய்ய தயங்குவார்கள் என்பதற்கேற்ப என்ன தண்டனை வழங்கினால் சரியாக இருக்கும் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.